ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ராமேஸ்வரம் போயிட்டுருப்போம். ஆனால் அந்த ராமேஸ்வரத்தோட உண்மையான பேர் என்ன அப்படிங்கிறதும் அது எதனால் அப்படி வந்ததுன்னு அந்த வீடியோவில் சொல்கிறேன். ராமேஸ்வரத்தில் உள்ள கந்தமான பருவத்தை அருள்மிகு ராமநாத சுவாமியின் மனைவியான பர்வதவர்தினியின் பிறந்த வீடாக சொல்லுவாங்க. இத்திருத்தலம் ராமேஸ்வரம் தீவில் ராமநாதர் கோவிலில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இதனை கெந்தமாதன பர்வதம் அப்படி என்று வடமொழியில் சொல்லுவாங்க. கெந்தம் அப்படின்னா வடமொழி சொல்லுக்கு சந்தனம் அப்படின்னு ஒரு பொருள் வருது. பர்வதம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது மலை. ஸ்ரீராமர் சீதையை தேடி வந்தபோது ராமேஸ்வரத்தில் உள்ள இந்த மலை மீது ஏறி நின்று இலங்கையை பார்த்ததாகவும் புராணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் கந்தமாதன பர்வதம் மலையாக இல்லாமல் மணற்குன்றின் மேல் கோபுரத்துடன் கூடிய ஒரு மண்டப கோயிலாக இருக்குது. படிகள் ஏறி தான் மேலே செல்லணும். இந்த கோயிலுக்கு செல்ல 25 படிகள் நம்ம ஏறணும். கருவறையில் உள்ள சக்கரத்தில் ஸ்ரீராமரின் பாதங்கள் பதிக்கப்பட்ட மாதிரி இந்த கோயில் அமைச்சிருக்காங்க. வருடந்தோறும் ஆடி மாதம் ஆஷடா பகுல கிருஷ்ணாஷ்டமியில் அருள்மிகு ராமநாத சுவாமி பர்வதவர்தினி திருக்கல்யாண உற்சவம் 17 நாட்கள் ராமேஸ்வரம் திருக்கோயிலில் நடைபெறும். அப்போது இங்கே ராமநாத சுவாமி மறுவீடு வருவார். அவர்களுடன் ராமபிரானும் உடன் இருந்து அருள்வார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கும். பிரம்மோற்சவம் நடக்கும்போது 3வது நாள் இறைவன் கந்தமாதன பருவத்திற்கு தனது பத்தினியுடன் அருள்பாலிப்பார். அப்போது இங்கு சிறப்பான வழிபாடுகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வருடத்திற்கு 2 முறைகள் மட்டுமே ராமநாத சுவாமி எழுந்தருளும் புண்ணியமான இடம்தான் இது. ராமபிரான் சீதையை தேடி வரும்பொழுது இந்த மணல் மேட்டில் ஏறி இலங்கையை பார்த்ததாக கூறுவது போன்று அனுமன் கடலை கடக்கும் போது இத்தலத்திலிருந்து தான் இலங்கைக்கு தாவினார் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஸ்ரீராமரின் பாதம் பட்டதால் அவரது நினைவாக அவரை திருப்பாரங்களை கல்லில் பொறித்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸ்ரீராமர் பாதம் உள்ள இந்த இடத்தின் மேல் பகுதியில் 14 கால்கள் கொண்ட அழகிய கோபுரத்துடன் கூடிய மண்டபம் இந்த இடத்தில் அழகை மிகப்படுத்தி காட்டுது. இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலும் கடல் சூழ்ந்த அழகையும் ராமேஸ்வரம் நகரின் எழில் அழகையும் நம்ம பார்க்கலாம். அருள்மிகு ராமநாத சுவாமி இறைவியை பர்வதவர்தினியையும் இங்கு வரும்போது இந்த கோபுர மண்டலத்தில் தான் எழுந்தருள்வார்கள். ராமேஸ்வரத்தின் பழைய பேர் கந்தமாதன பருவம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸ்ரீராமன் வரலாற்றுக்கு பின் தான் பெயர் மாறியதாக சொல்கிறாங்க. ராமேஸ்வரத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ராமநாத சுவாமியை விட ராமரின் திருவடிக்கு மிகுந்த சிறப்பு இங்கே இருக்குது. ராமேஸ்வரத்தின் மிக உயரமான பகுதி இதுதான். இந்த இடத்துல உச்சியில் இருந்து முழு தீவு மற்றும் கடல் தோற்றமும் நம்ம பார்க்க முடியும். அனுமன் கோவில் மற்றும் சுக்ரீவ தீர்த்தம் போன்ற இங்கே அழகான நிலப்பரப்புகளும் ஒளிரும் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை நம்ம இந்த கோயிலில் பார்க்கலாம். ராமேஸ்வரம் போகிற எல்லாருமே இந்த கந்தமான பருவதம் அப்படிங்கிற இந்த ராமர் பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேக்சிமம் ராமர் பாதம் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். இந்த கோயிலை போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.